சிறடி காசே சீரியலில் அருண் வந்து உண்மையிலே பைத்தியம் ஆயிட்டாரு. நம்ம போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாச்சு சீதா. இப்போ ஒரு வழியாக சொர்ணாவை கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சதுக்கப்புறமா போலீஸ்க்கும் சொல்லியாச்சு. சொர்ணா வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயாச்சு. ரோஹிணிக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விஜயா அண்ட் ஃபேமிலி எல்லாருமே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்துகிட்டு வராரு முத்து. ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒழுங்கா ஆரத்தி எடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை இப்போ தான் உருப்படியாக அண்ணாமலே பேசுகிறாரு. அப்படின்னா வா மருமகளேன்னு கூப்பிடு அப்படின்லாம் சொன்னோன்னா தரையை பார்த்து வா மருமகளே அப்படின்றாங்க. மூஞ்சை பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா வேறு வழியே இல்லாமல் மீனா மூஞ்சை பார்த்து வா மருமகளேன்னு கூப்பிட்டு விஜய் ஆரத்திலாம் எடுத்து கீழே போயாச்சு கொண்டு போய் அதை கொட்டுறதுக்கு. அதனால் போகிறப்ப முறைச்சிட்டே தான் போகிறாங்க. இதுக்கு ஆரத்தி எடுக்காமலே இருக்கலாம். அடுத்ததாக இப்போது மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ண மாதிரி சமையல்காரி மீனா திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் எல்லாருக்கும் ருசியாக சமைச்சு போடுவாங்க. அடுத்ததாக இப்போ தாலி செயின் வந்து கிடைச்ச சந்தோஷத்தில் சீதா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அத்தை படத்துக்கு முன்னாடி நின்று அந்த தாலி செயின்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. அப்போது இது தாலி செயின் வந்துருச்சு, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு சீதா, எங்கள் அம்மாவை இழந்துட்டல, தாலி செயினும் போயிடுச்சு அப்படின்ன உடனே நான் ரொம்ப வந்து பயந்துட்டேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு வழக்கம் போல் சீதா வந்து சொன்னாலும், ஏங்க நம்ம வேணால் யாராவது சைக்காட்ரிக் போய் பார்த்துட்டு வரோமா அப்படின்னா, நான் பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சீதாவை வந்து அருண் திட்டுறாரு. திரும்ப திரும்ப வந்து நான் பைத்தியம் இல்லை உன் அம்மா வந்து செத்தாதான் உனக்கு என்னோடய வலி என்னன்னு புரியுன்ற மாதிரி பேச, கண்டிப்பாக பைத்தியம்தான், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீதா ஏனோ தெரியல வந்து ஓட மாட்டேங்கிறாரு. இந்த வீட்டை விட்டு ஓட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அருணோடலாம் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அடுத்ததாக மீனான் முத்து சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ரோஹிணி மேலே பயங்கர காண்டாக இருக்காங்க நம்ம விஜயா. ஸோ விஜயா வந்து இப்படி ஒரு சாமியாரை வந்து நீ அனுப்பி வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து ரோஹிணி அனுப்பியிருக்கா அப்படின்னு போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சிந்தாமணி கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க. கரெக்டாக அவள் வந்து சொர்ணா வந்து மாட்டிக்கிட்டா போல இருக்குது. நல்ல வேளை ரோஹிணியை வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தோம், அது பேரை சொல்லிடலாம், நம்மள மாட்டி விட்ருப்பா சொர்ணா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட போகிறாங்க சிந்தாமணி. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரேகா லவ் பண்ணுறாங்க இல்லையா சத்யாவை, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சிந்தாமணி ஆடுன்னு ஆடிடுவாங்க. என்ன ட்விஸ்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் வர வர சிறடி காசே சீரியல் ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.